புளி புளி வீட்டு புளி நாட்டு புளி அரிஞ்ச வெள்ளை புளி புது புளி. எவ்வளவு புளி கிலோ? 160 ரூபாமா வீட்டு புளிமா அரிஞ்ச புளி. என்ன போனாட்டி வந்தப்ப 130 கொடுத்தீங்க. 130 ரூபாய்க்கு முதல்ல கொடுத்தா விலை குறைஞ்சிருச்சு. இப்ப 30 ரூபா கூட போயிருக்கு. 160 ரூபாய் விற்கிற நல்ல புளி நல்லா இருக்கும். வீட்டு புளி வாங்கிக்கிறீங்க. சொல்லி கொடுங்கப்பா. இல்லம்மா அது குறையாதம்மா. 140 ரூபான்னு கொடுங்கப்பா. 10 ரூபாய் சேர்த்து வாங்கிங்க. தரமாட்டமா 160 ரூபாய் விற்கிற உங்களுக்கு அப்படி 150 ரூபாய் தரமா. சரி 10 ரூபாய் சேர்த்து வாங்கிங்க. சரி இப்ப 150 ரூபாய் தரமா. 140 தான். இல்லம்மா விலை கூடி போச்சுமா. நான் என்னமா பண்றது? சொல்லி கொடுங்கப்பா விலைய கேட்டுக்கிட்டு. உங்களுக்கு 150 ரூபாய் போட்டு வாங்கிருக்கமா. வேற ஒண்ணு பிசிக்காதீங்கமா. என்ன புளிகாரத்தை போட்டு பிசிக்கிட்டு இருக்கா? போன வாட்டி 130 ரூபான்னு கொடுத்தாரு. இப்ப 160 ரூபாங்கறாரு. விடு, அது ஒவ்வொரு நாளைக்கு விக்கிற விலைக்கு தானே விற்பாரு. பின்ன 200 ரூபாய்க்கு புளி வித்து விட்டு 500 ரூபாய் சம்பாதிக்க போறாரு. புளி நல்லா இருக்கு. அவர் கேட்கற காசே கொடு. 160 ரூபாயா? 160 ரூபாய் வாங்கிங்கண்ணே. 10 ரூபாய் 5 ரூபாய் குறைச்சு என்னதான் பண்ண போறோம்? இவங்கெல்லாம் பாருங்க ஹோட்டல்ல சாப்பிட போனீங்கன்னா 100 ரூபாய் டிப்ஸ் வைக்குதுங்க. உங்களை மாதிரி ஆளுகிட்ட வந்து 10 ரூபாய் வரைச்சு வைக்குதுங்க, 20 ரூபாய் வரைச்சுக்காதுங்க. இதெல்லாம் எப்ப மாற போதோ தெரியல. பாத்துவா.